இந்த வீடியோல நம்ம டெட்டுக்கு வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கிராமர் எம்சிக்யூ கொஸ்டின் பார்க்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே போல 6 to 10 ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இதை பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய புக் பேக் எக்ஸசைஸ் தான் நான் சொல்லி தரோம். பாண்டர் மீனிங் வந்து உங்களுக்கு திங்க் இல்லைன்னா கான்டம்ப்ளேட். கான்டம்ப்ளேட் திங்க் இல்லைன்னா கான்டம்ப்ளேட். அனிமேட் மீனிங் வந்து உங்களுக்கு எனர்ஜைஸ், எனர்ஜைஸ், கிவிங் லைஃப். அப்புறம் வந்து மோஷன். ஆப்ஷன் சி எனர்ஜைஸ். வேரி அதனுடைய மீனிங் வந்து விஜிலண்ட், காஷியஸ், கார்டட். கார்டட். ஃபேட்டல் இதுக்கு மீனிங் வந்து உங்களுக்கு டெட்லி. ஆப்ஷன் பி. ஃபைண்ட் அவுட் த ஆன்டனிம்ஸ் ஆஃப் தி அண்டர்லைன்ட் வேர்ட்ஸ் ஆஃப் தி given sentence. The Pallava rule came to an abrupt end. இது வந்து ஆப்போசிட் நம்ம கேட்கறாங்க. ஆப்போசிட் வந்து உங்களுக்கு அப்சர்ட்னா கிராஜுவல். ஆப்போசிட். காந்திஜி practiced சத்தியாகிரகா. abandoned. Opposite. In 2011, all commodities have become dearer. Dearer na உங்களுக்கு cheaper. Option C. Our ancient people worshipped. Ancient people worshipped nature. Opposite. Option B. Modern. Answer the following as directed. The foreign ministry has confirmed that the Prime Minister of Maldives dash New Delhi on 26th January 2015 as the chief guest for the public day celebration. Fill in the gap with an appropriate verb. அதாவது சீஃப் மினிஸ்டர் அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மால்தீவ்ஸ் வந்து ரிபப்ளிக் டேக்கு சீஃப் கெஸ்டா வராராம். அப்போ வந்து ஃபியூச்சர் டென்ஸ் இது. அப்ப வந்து நம்மளுக்கு வில் அரைவ் வரும். பி. ஆப்ஷன் பி வில் அரைவ். My brother-in-law hardly has any intention to compromise with the company. If hardly, scarcely, barely is always paired with when. Always paired with when. No sooner, always paired with than. இந்த இடத்துல நம்மளுக்கு my brother-in-law hardly has any intention to compromise with the company. இதே போல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ். இது நெகட்டிவ். அதே போல வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன இருக்கு முதல்ல பார்க்கணும். இப்போ ஹேஸ் இருக்கா, ஹேஸ் எடுத்து எழுதுங்க. இது கொஸ்டின் டேக். இது ஹேஸ் எடுத்து எழுதுங்க. அதே போல இந்த இடத்துல இது வந்து நெகட்டிவ். நெகட்டிவ்னா அப்போ வந்து உங்களுக்கு நாட் வராது. அப்ப ஹேஸ் இ. இதுதான் வந்து ஆன்சர். பி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். The passive form of the sentence, students stop writing the answer at once, is இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதனோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பார்த்தவங்க லெட் பிளஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள். ஓகே, இதை பார்க்கும்போது லெட் ஃபர்ஸ்ட் எழுதிடுறோம். லெட். இப்போ ஆப்ஜெக்ட் என்ன இருக்கீங்க, ரைட்டிங் த ஆன்சர்ஸ். அப்போ ரைட்டிங் த ஆன்சர்ஸ் அப்படியே பார்த்து எழுதுங்க. ரைட்டிங் த ஆன்சர்ஸ். ஆப்ஜெக்ட் எழுதிட்டோம் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன வரும், பி வரும். ஓகே, அப்படியே பி எடுத்து எழுதுங்க. பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் என்ன, இதுதான் வந்து நம்மளுக்கு மெயின் வெர்ப். ஸ்டாப் தான் வந்து மெயின் வெர்ப். அதான் பேஸ் வெர்ப் சரிங்களா. மெயின் வெர்ப், பேஸ் வெர்ப் சொல்லலாம். வெர்ப். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாப். இதனுடைய V2 என்ன, ஸ்டாப்டு. அப்போ V3 என்ன, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் V3. அதுவும் ஸ்டாப்டு தான். இது வந்து ரெகுலர் வெர்ப். இந்த ஸ்டாப்புடைய V3 தான் நம்ம இப்ப எழுதணும். அப்ப என்ன வரும், பி ஸ்டாப்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். லெட் பிளஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் பி பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த இடத்துல இப்போ லெட் ரைட்டிங் த ஆன்சர்ஸ் ஆப்ஜெக்ட்
பி எழுதிட்டோம். ஸ்டாப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ். அட்வான்ஸ்னாவே உங்களுக்கு இது வந்து அட்வர்பியல் இல்லைன்னா வந்து மாடிஃபையர். இது வந்து என்னன்னா இதனுடைய மீனிங் கொடுக்கல. உடனடியாக, உடனே இல்லைன்னா உடனடியாக மீனிங் இது. இது வந்து அட்வர்பியல் மாடிஃபையர். ஆட் மீனிங் டு verb. ஸ்டாப்டுக்கு தான் இது மீனிங் கொடுக்குது. அதனால இது அட்வர்பியல் மாடிஃபையர் அட்வான்ஸ். இப்ப ஆன்சர் let writing எங்க இருக்கு? let writing the students be stop ஒர்க் பண்ணு. ஆன்சர்ஸ் பி. let writing the answers கரெக்ட். பி ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Ganges is the largest river in India. இது வந்து சூப்பர்லேட்டிவ். எப்பயுமே THDயும் EST வந்தாவே அது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இப்ப சூப்பர்லேட்டிவ் டிகிரில இருக்கு. நீங்க என்னவா மாத்தணும்? இப்போ கம்பேரேட்டிவா மாத்தணும். கம்பேரேட்டிவ்னாவே ER தேன் இருக்கான்னு பார்க்கணும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இது எழுதிடலாம், மாத்திடலாம். கேஞ்சஸ் போட்டு இஸ் இந்த லார்ஜஸ்ட் என்ன ஆகும்? லார்ஜர் ஆகும். ER இருக்குல்ல, அப்போ லார்ஜர் ER இருந்துச்சா? தேன் எனி அதர் ரிவர் இன் இந்தியா. அப்படியே பார்த்து எழுத வேண்டியதுதான், ரிவர் இன் இந்தியா. இப்போ கிளியரா புரிஞ்சிச்சா? ER தேன் வந்தா நம்ம தட் இஸ் கம்பேரிட்டிவ் டிகிரி. இது ஆன்சர். அப்போ கேஞ்சஸ் இஸ் லார்ஜர் தென் எனி அதர் ரிவர். சி, ஆப்ஷன் சி. Why does the revolute change its nature very often like this? Ask the tourist. Indirect narration of this sentence. இதனுடைய இன்டைரக்ட் நம்ம எழுதணும். சரி, ஓகே. எப்பயுமே வந்து WH கொஸ்டின், அதாவது who, which, where, when, how, what அதெல்லாம் வந்தாவே அப்படியே தான் எடுத்து எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இப்ப என்ன எழுதணும்? த டூரிஸ்ட். கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க. டூரிஸ்ட் ஆஸ்க்டு. ஏன்னா டூரிஸ்ட் ஆஸ்க்டு என்ன கேட்டாரு? அப்படியே கொஸ்டின் பார்த்து எழுதுங்க. why எழுதிட்டு why the revolute, why the revolute. அதுக்கப்புறம் என்ன வரும்? இதுல அப்படியே பார்த்து எடுத்தோமா, இது வராது, டஸ் வராது. இந்த சேஞ்ச் என்ன ஆகும்னா பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸா மாறும். அப்போ சேஞ்ச்டு. ஓகேவா? அவ்வளவுதான். சேஞ்ச்டு இட்ஸ் நேச்சர். அப்படியே கொஸ்டின் பார்த்து எழுதுங்க. இட்ஸ் நேச்சர் வெரி ஆஃபன் லைக் தட். திஸ் என்ன ஆகும்? தட்டா மாறும். திஸ் வந்து தட்டா மாறும். அவ்வளவுதான். இவ மாத்த நம்ம என்ன மாத்திருக்கோம்? சேஞ்சு மாத்திருக்கோம், லைக் தட்டு மாத்திருக்கோம். அவ்வளவுதான். இந்த WH கொஸ்டின்ல அப்படியே தான் எழுதணும். வாட், விச், ஒய் இது வந்தாலும் அப்படியே தான் எழுதணும். இல்ல இது the tourist asked why the revolute changed its nature very often like that. So option B. My father and his brother dash in this place since their birth. இது முக்கியமானது இதுதான். To indicate an action continuing from the past to the present. From the past to the present. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மை ஃபாதர் அண்ட் திஸ் பிரதர் ரெண்டு பேர். சரிங்களா? டேஷ் இன் திஸ் பிளேஸ் சின்ஸ் த பர்த். அதாவது அவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வருஷமா அந்த ஊர்ல இருக்காங்கன்றது. அப்போ ஹாவ் பீன் லிவிங் தான் இங்க வரும். இப்போ ஹாஸ் பீன் லிவிங் ரெண்டுமே வந்து உங்களுக்கு present perfect tense தான். present perfect continuous tense. ing வருதுல, present perfect continuous tense. அப்போ இது வந்து என்னன்னா உங்களுக்கு இது வந்து IUV தேக்கு யூஸ் பண்ணுவோம். IUV தேக்கு இது வந்து he she இட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து present tense, present perfect tense. has வந்து உங்களுக்கு has lived வந்து he she இட்டுக்கு எழுதணும். இது வந்து IUV தேக்கு எழுதணும். have lived, I have lived, we have lived. சரிங்களா? ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு பேர் இருக்கிறதால நம்ம வந்து ப்ளூரல் போடுறோம். have been living. இது கரெக்ட். fill in the blanks choosing from the given options.
ஐ எம் ரியலி ஃபைன் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் டேஷ். எப்பயுமே இந்த இடத்துல ஐ ஆம் இது வந்து பாசிட்டிவ் இருக்கிறதால நீங்க ஆரண்ட் ஐ தான் கரெக்ட் ஆன்சர். இது எப்படின்னா லெட் ஷால் பி, லெட் ஷால் பி அந்த மாதிரி ஐ எம் பாசிட்டிவ் இருக்கிறதால டக்கு நீங்க ஆரண்ட் எடுத்து எழுதினா அவ்வளவுதான் ஆன்சர் தான். Change the given sentence into passive voice. The supervisor asked. அப்படியே பார்த்து எழுதுங்க. The supervisor asked them. them தான் இங்க முக்கியமானது. them இது கிடையாது. them வந்து they ஆயிடும். இந்த ஆப்ஜெக்ட் தானே முக்கியம் நம்மளுக்கு எப்பயுமே. them வந்து they ஆயிடும். அப்போ they அப்புறம் என்ன வரும்? they வந்தாவே என்ன வரும் உங்களுக்கு? ப்ளூரல் தான். அப்போ were, they were asked. They were asked to do the work quickly and neatly. Quickly and neatly. இப்போ கிளியரா வந்து பாசிவ் வாய்ஸ் மாற்றும் போது ஆப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப தே போடணும். அதுக்கப்புறம் வந்து வேர் ஆஸ்ட் டு டூ த ஒர்க் கிளியர்லி. வேர் வந்து ப்ளூரல் ஃபார்ம். தேங்க்யூ.